ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால நேரத்தில் குடும்பமாக அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய நாள் காலை வேளைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். அது சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 15வது வசனம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, தாவீது தனது வாழ்க்கையின் அனுபவத்தை தான் இங்கு வெளிப்படுத்துகிறார். என் கண்கள் எந்த சூழ்நிலையிலும் மனிதனையோ உலகத்தையோ நோக்கி பார்க்காமல் தேவனையே நோக்கி பார்க்கும் என்பதாக. எனக்கு அன்பான குடும்பத்தின் மக்களே, நாம் ஒரு அழகிய வீட்டை கட்டுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அதை நேர்த்தியாய் கட்டி முடித்ததற்கு பின்பதாய் அதற்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது விளக்குகள் இல்லை என்றால் என்ன பயன்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23 வாசித்து பாருங்கள். கண்ணானது சரீரத்திற்கு விளக்காய் இருக்கிறது. அது தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் பரிசுத்தமுள்ளதாக இருக்கும் என்பதாக. ஆகவே நாமும் நமது கண்களை குறித்து மிகவும் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யுத்த காலத்திலே உப்பரிக்கையின் மேல் உலாவிக் கொண்டிருந்த தாவீதின் கண்கள் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக தாள பார்த்ததினாலே பாவத்தில் விழுவதற்கு ஏதுவாயிருந்தது. ஆகவே தாவீது உணர்த்தப்பட்டவராய், என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுவிக்கிறவர் என்பதாக. நாமும் இதனால் எச்சரிக்கை செய்யப்படுகிறோம். தேவ பிள்ளையே, சங்கீதம் 121:1 படி நமக்கு ஒத்தாசை தரும் கர்த்தரின் கண்களையே நோக்கி பார்க்கட்டும். நமது கண்கள் இயேசுவையே நோக்கி பார்க்கட்டும். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12 வாசித்து பாருங்கள். யோசாபாத் என்ற ஒரு தேவ மனுஷன் கடினமான சூழ்நிலையின் போது எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அவர்கள் தேவனை துதித்தார்கள். எனக்கு அன்பான என் குடும்பத்தின் மக்களே, நாமும் சூழ்நிலைகளை கடந்து வரும்போது, வேதனைகளை கடந்து வரும்போது, துக்கத்தை கடந்து வரும்போது நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்குமேயானால் நமக்கு வெற்றி, அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து நம்மை மகிமைப்படுத்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என் ரட்சிப்புமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்பா. என் ரட்சிப்பின் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். என் பலனும் கீதமுமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. எனக்கு வெளிச்சமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் பரிசுத்தமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் புகழிடமே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. என் மகிமையே உமக்கு ஸ்தோத்திரம். என் தயாபரனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மறைவிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளின் சிநேகிதரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். திறக்கப்பட்ட ஊற்றே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நித்திய கண்மலையே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு முன்பாக கடந்து போகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. கண்களை ஏறெடுப்பே மானேறு நேராயன் கண்களை
எந்தனுக்கு வரும் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட விட்டார் உறங்காதே காப்பவர், காலை தள்ளாட விட்டார். வேளையில் நின்று சவேலரை காத்தவர், வேளையில் நின்று சவேலரை காத்தவர். காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர், கண்களை ஏறெடுப்பேன். மானேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகளுக்கும் நம்மை விலக்கி காப்பவர் அவர் ஒருவர் மாத்திரமே. பொல்லாங்கான உலகத்தில் பாதுகாப்பு நம்முடைய தேவன் மாத்திரமே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய கண்களை பர்வதங்களுக்கு நேராய் நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து நாம் ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா. எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே, எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர், கண்களை ஏறெடுப்பேன். மானேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, காலை வேளைக்கு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எங்களுடைய கண்கள் பூமியை பார்க்கிற கண்களாய் இல்லாதபடி பர்வதமாய் இருக்கிற உம்மை நோக்கி பார்க்கும்படி என் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எல்லா நன்மைகளையும் எல்லா ஒத்தாசைகளையும் கொடுக்கிற தேவனில் ஒருவர் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளையும் எல்லா பாதுகாப்பையும் எல்லா பராமரிப்பையும் என் கர்த்தாதி கர்த்தர் தருவீராக. உம்மை நோக்கி பார்க்கிற முகம் ஒரு நாள் வெட்கப்படவில்லை என்று பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது சுவாமி. ஆகவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளுக்குரிய எல்லா பாதுகாப்பும் பராமரிப்பும் என் ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவருக்கும் மெய்யான சமாதானத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்ட நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.